ராம 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 ராம. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னபரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. योगी राम सूरत कुमार योगी राम सूरत, योगी राम सूरत कुमार जय गुरु राय. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राय. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राय. सच्चिदानंद गुरु सद्गुरु योगी राम सूरत कुमार तिरुवडिगले शरणम. सद्गुरुनाथ महाराज की. எல்லையற்ற கருணை உடைய எல்லாம் வல்ல சத்குருநாதரின் பேரருள் பெருங்கருணையினால் மிக சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிறப்புமிகு யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்தின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ ராமபிரானுடைய மகா காவியமாகிய இராமாயணத்தை இன்று முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சரியாக 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை நாம் அந்த காவியத்தினுடைய விளக்கத்தை ஓரளவு தெரிந்த வண்ணம் இங்கு பகரலாம் என்று இந்த நல்ல காரியத்தை குருவருளினாலே
ஏற்படுத்தி இருக்கிறோம். குருநாதரே அவர் அதற்கு அருள் புரிந்திருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரியர்களுக்கும் எல்லோருக்கும் ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த சரிதத்தை நாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பினை பகவான் தந்திருக்கிறார். அத்தகைய நிலையிலே எல்லோருக்கும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ராமாயணம் அப்படி என்று சொன்னால் இது ஆதி காவியம். ஆதி காவியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த யுகத்திலே, அதாவது இந்த சதுர் யுகத்திலே தோன்றிய முதல் காவியம். அதனால் இதற்கு ஆதி காவியம் என்று பெயர். இந்த காவியத்தை வால்மீகி மகரிஷி நமக்கு தந்திருக்கிறார்கள். வால்மீகி மகரிஷி இந்த ராம காவியத்தை, ராமாயணத்தை 7 காண்டங்களாக அமைத்து அதில் 500 சருக்கங்களை ஏற்படுத்தி 24,000 ஸ்லோகங்களால் ராமசரிதத்தை நமக்கு தருகிறார்கள். ராமாயணம் ராமாயணம் அப்படி என்று சொன்னால் ராமர் காட்டிய பாதை அல்லது வழி. அயனம் அயனம் என்று சொன்னால் வழி என்பது பொருள். அதனால்தான் சூரியனுடைய அந்த போக்கை கூட தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறார்கள். உத்தராயணம் என்று சொன்னால் சூரியன் அந்த மத்திய ரேகையிலிருந்து வடதிசை நோக்கி செல்லுகின்ற நிலை. தட்சிணாயனம் என்று சொன்னால் தென் திசை நோக்கி செல்கின்ற நிலை. அயனம் என்று சொன்னால் பாதை. ஆகவே தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதுபோல ராமாயணம் அப்படி என்று சொன்னால் ராமன் காட்டிய பாதை, ஸ்ரீ ராமபிரான் நமக்கு காட்டிய பாதை அப்படி என்பது பொருள். வேதம் என்று சொன்னால் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லுகின்ற அந்த 4 வேதங்களும் ஒரு அரசன் எப்படி ஆணையிடுகிறானோ, கட்டளையிடுகிறானோ அதுபோல் அமையும். வேதம் சொல்வது ஒரு கட்டளை, அது ஒரு ஆணை, அதுபோல் அமையும். புராணம் என்பது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு, அவனுடைய தோழனுக்கு சொல்லுகின்ற உபதேசம் மாதிரி அமையும். உபதேசம், அதுதான் புராணம். காவியம் அப்படி என்று சொன்னால் ஒரு கணவனுக்கு மனைவி அறிவுரை சொல்லுவது போல அமைந்திருப்பதுதான் காவியம். ஆகவே இந்த சிறப்புமிகு அறிவுரையை வழங்குகின்ற ஒரு ஆதி காவியம் ராமாயணம். இதை வால்மீகி மகரிஷி நமக்கு தந்திருக்கின்றார். வால்மீகி மகரிஷியும் அவருடைய வாழ்வியல் நிலைகளையும் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வால்மீகி மகரிஷி அவர் இயல்பாக அவருடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக பொருளுக்காக ஆசைப்பட்டு ஒரு கொள்ளை அடித்து அந்த பொருளை சம்பாதித்து வழிப்போக்கர்களிடம் வழிப்பறி செய்து அந்த பொருளினாலே தன்னுடைய ஜீவிதத்தை, தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி வந்தவர் வால்மீகி மகரிஷி. அவருடைய இளமை கால நிலை அதுதான். ஒரு சமயம் அவர் காட்டிலே அப்படி நாரத மகரிஷி செல்லுகின்ற பொழுது அவரையும் வழிமறைத்தார். இருப்பதை கொடு என்று கேட்டார். என்னிடம் இல்லை என்று இவர் சொல்ல, அப்படியென்றால் விடமாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்குவாதம் செய்கின்ற பொழுது அந்த நாரத மகரிஷி சொல்லுவார், அப்பா, நீ இப்படி காட்டிலே தனி வழியாக செல்லுகின்றவர்களை வழிப்பறி செய்து நீ பொருளை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை நடத்தினாய் என்று சொன்னால் அது பெரும் பாவம் அல்லவா? அப்படி நீ செய்யலாமா? அப்படி என்று சொல்ல அவன் சொல்லுவான், நான் எனக்காக இந்த காரியத்தை செய்யவில்லை, என் மனைவியையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும், அதற்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்ல, இது மகா பாவம். நீ செய்கின்ற பாவத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பம் அதை அனுபவிக்காது
இல்லை இல்லை, அவர்களுக்கும் தானே இதில் பங்கு உண்டு என்று சொல்ல, அவருடைய பெயர் அப்பொழுது வால்மீகி அந்த இளமை பெயர் ரத்னாகரன். அவர் சொல்லுவார், இல்லை, என்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் அது சேரும், எல்லோரும் தானே பங்கு வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது, இல்லையப்பா, இது பெரிய பாவம், இது உன்னைத்தான் சாரும். அப்படி என்றால் உன் மனைவி மக்களிடம் போய் வேண்டுமென்றால் கேட்டுப்பார் என்று சொல்ல, அந்த ரத்னாகரன் உடனே நீ எங்கும் போய்விடக்கூடாது என்று ஒரு மரத்திலே அந்த நாரதரை கட்டி வைத்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வேகமாக வந்து மனைவி மக்களிடம் கேட்கிறார். மனைவியிடம் கேட்டார், நான் இப்படி இவ்வளவு காலம் கொள்ளையடித்து உங்களுக்கு பொருள் தந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், இதில் பாவம் வரும் என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள், பாவத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை, மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, நீ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், அதனால் எங்களுக்கு அதில் வரக்கூடிய பாவம் எங்களுக்கு வராது என்று சொல்லவே மீண்டும் ஓடோடி வருகிறார். நாரதரிடம் வந்து நடந்த விவரத்தை சொல்லுகிறார். ஆமாம் அப்பா, இப்படி பிறருக்கு துன்பம் கொடுத்து நீ செய்கின்ற காரியங்கள் உனக்கு பாவச் சுமையாக ஆகி உன்னை நெடுங்காலம் நரகத்தில் ஆழ்த்திவிடும். அப்பொழுது அந்த ரத்னாகரன் பதைபதைத்து அவருடைய திருவடியை வணங்கி கேட்பான், நான் அப்பொழுது இந்த பாவத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது நீ வேறொன்றும் செய்ய வேண்டாம், ராமா 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 என்று அந்த பரம்பொருளினைய திருநாமத்தை ஜெபி என்று சொன்னார். ராமா என்று சொல் பார்க்கலாம் என்றார். அந்த தொழிலை செய்து இழிநிலையிலே இருந்த அந்த ரத்னாகரருக்கு ராமா என்று தெளிவாக சொல்ல முடியவில்லையாம். மரா அப்படின்னு சொன்னார். ராமா சொல், மரா அப்படி சொன்னார். பரவாயில்லை, நீ மரா என்று சொன்னாலும் பரவாயில்லை, நீ நாமத்தை சொல் என்றார். அவன் மரா 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 மராம் மரா 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 என்று சொன்னால் ராம ராம என்று ஆகிவிட்டது. போய் நீ இதை ஜெபி என்று சொல்லிவிட்டார். அப்படியே நாரதர் போய்விட்டார். இந்த நாரதருடைய இந்த உபதேசத்தை கேட்ட அந்த ரத்னாகரன் அப்படியே அங்கேயே உட்கார்ந்து ராம 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 என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, உறக்கத்தை மறந்தார், உணவை மறந்தார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். மாதங்கள் கழிந்தன, ஆண்டுகள் கழிந்தன, இப்படி போய்கொண்டே இருக்கிறது. அவர் மீது எறும்பு புற்றுக்கள், கரையான் புற்றுக்கள் எல்லாம் வளர்ந்து விட்டன, மரங்கள் வளர்ந்து விட்டன, அந்த செடி கொடிகள் வளர்ந்து மூடிவிட்டன, அவற்றில் பறவைகளெல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொரித்தன. இது மாதிரி அவர் இருந்த இடம் முழுவதுமாக அவருடைய உடலை இயற்கை மூடிக்கொண்டது. ஆனாலும் இவர் தன்னிலை மறந்து, தன்னாமம் மறந்து அந்த ராமநாமத்தை ராம 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 என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ராமநாமத்திலே திளைத்து அப்படியே ஒரு பெரிய உயர் ஞானத்தை பெற்று மகரிஷி ஆகிவிட்டார். சிறிது காலம் கழித்தது. இவருடைய தவத்தின் மகிமை எங்கும் பரவியது. ஆகவே இவரை தவத்திலிருந்து எழும்பச் செய்ய வேண்டும் என்று நாரதர் மீண்டும் வருகிறார். வந்தார், சுற்றி பார்க்கிறார். இந்த ரத்னாகரனை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு புற்றிலிருந்து அந்த நாம ஜபம் வந்து கொண்டே இருக்கிறது. ராம 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 என்ற ஜபம் சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது. உடனே அருகில் சென்று, அப்பா, நீ எழுந்திரு, நீ நல்ல தவம் செய்திருக்கிறாய், ராமநாமம் சொல்லி கொண்டிருக்கிறாய், நீ நல்ல சிறப்பான மேல்நிலை அடைந்து விட்டாய், எழுந்திரு என்று சொன்னவுடனே தனக்கு குருநாதர் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து அந்த ரிஷி புங்கவர் என்ன செய்கிறார்? அவர் எழுந்திருக்கிறார். அவர் புற்றிலிருந்து எழுந்தார் பாருங்கள். வால் என்று சொன்னால் புற்று, மீகி என்று சொன்னால் அதிலிருந்து எழுந்தவர், வால்மீகி என்று சொன்னால் புற்றிலிருந்து வந்தவர் என்பது பொருள். அப்படித்தான் அவருக்கு அந்த பெயர் வந்தது. அப்பொழுது இருந்து அவர் மகரிஷி ஆகிவிட்டார், வால்மீகி மகரிஷி. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அவர் ஒரு சமயம் நீராடுவதற்காக தன்னுடைய சீடனோடு சென்றார். அந்த நேரத்திலே அங்கே நாரத மகரிஷி வருகிறார். நாரதர் வந்து, நீங்கள் பகவானை பற்றி பாட வேண்டும், நல்ல காவியம் எழுத வேண்டும், எப்படி யாரை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நல்ல
சத்துவ குணத்தோடு நேர்மையோடு சத்தியம் தவறாமல் ஒரு வாழ்விலே ஒரு உத்தமனாக சிறப்பு பெற்றவனாக வாழுகின்ற ஒரு சிறந்த மா புருஷனுடைய சரிதத்தை நீ இவர் எழுத வேண்டும் அப்படி என்று சொல்லியிருந்தார். அதன்படி இவர் யாரை அப்படி காண்பது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்ன பொழுது ராமன் என்று சொல்லி, புருஷோத்தமன், மரியாதை ராமன் புருஷோத்தமன், அவன் புருஷர்களிலே உலகில் தோன்றிய மனிதர்களிலே உத்தமனாக வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய சரிதத்தை வாழ்கிறான், அவனுடைய சரிதத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு அப்பொழுது ஒன்றும் தெரியவில்லை. ஆனாலும் நாரத மகரிஷி சொல்லியிருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது. இப்படி அதன் பிறகு அவர் நீராடச் சென்ற பொழுது அங்கே 2 கிரவுஞ்ச பட்சிகள் பறவைகள் ஒரு மரக்கிளையில் இருந்தன. அதை ஒரு வேடன் அந்த ஆண்புறாவை அடித்து விட்டான். அந்த பெண்புறா மிக அழுது வருந்தி கதறியது. அப்பொழுது அதை பார்த்த இந்த வால்மீகி மகரிஷிக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டு விட்டது. கோபத்தால் அந்த வேடனை பேசினார், சபிக்கும் விதமாக பேசினார். அந்த வரிகளே இராமாயணத்தினுடைய வரிகளாக பிற்காலத்திலே மாறியது. அவ்வளவு சிறப்புக்குரிய வரிகளாக அமைந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து இந்த ராமகாவியத்தை அவர் எழுதினார். அந்த ராமகாவியத்தினுடைய அந்த தோற்றம் எது என்று சொன்னால், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். இந்த 4 யுகங்களைத்தான் சதுர்யுகம் என்று சொல்லுகிறோம். இந்த சதுர்யுகத்திலே 2வது யுகமாக இருக்கக்கூடிய திரேதா யுகத்தில் ராமச்சந்திர பிரபு இந்த பூலோகத்திலே அவர் வாழ்ந்தார். அந்த சரிதம், அதனால் இந்த காவியம் எழுந்த காலம் திரேதா யுகம். திரேதா யுகத்திலே வால்மீகி மகரிஷி இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலே மலைகள் நிலைக்கும் வரை, உலகில் ஆறுகள் பாயும் வரை இராமாயணம் மக்கள் வாயிலிருந்து அகலாது நிலவும் என்று வால்மீகி மகரிஷியை சொல்லியிருக்கிறார். ஆக இந்த உலகம் உள்ளளவும் இந்த காவியம் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியது இந்த காவியம் அப்படி என்று சொல்லி அவர் இந்த காவியத்தை நான் முன்பு சொன்னது போல 24,000 ஸ்லோகங்களால் மிக சிறப்பாக எழுதுகிறார். இந்த விவரம் மகாபாரதத்திலே, துவாபர யுகத்தில் தோன்றிய மகாபாரதத்தில் கூட இந்த விஷயம் வருகிறது. அதாவது வனப்பருவத்தில், வனத்திலே பாண்டவர்கள் சென்றிருந்தார்கள் அல்லவா, வனப்பருவம். அந்த 18 பருவத்திலே வனப்பருவம் என்று ஒரு பருவம் மகாபாரதத்திலே. அதிலே வனத்திலே இவர்கள் சஞ்சரிப்பார்கள். 12 ஆண்டுகள் வனத்திலே சஞ்சரிப்பார்கள் பாண்டவர்கள். அந்த வனப்பருவத்திலே இந்த ராமனுடைய இந்த சரிதம் ராமகாவியம் ராமோபாக்கியானம் என்ற பெயரிலே அங்கு சொல்லப்படுகிறது. ராமோபாக்கியானம், ராமனுடைய சரிதம் என்ற அந்த சரிதத்தில் சொல்லப்படுகின்ற விவரங்கள் இந்த வனப்பருவத்திலே வருகின்றன. ஆகவே இது இந்த துவாபர யுகத்திற்கு முந்தைய யுகத்திலே இது தோன்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஆதி காவியமாகிய இந்த இராமாயணத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நமக்கு கம்பநாட்டாழ்வார் தந்தார். கம்பநாட்டாழ்வார் ஒவ்வொரு பெரும் புலவர்களும் ஒவ்வொரு மொழிகளிலே எழுதியிருக்கிறார்கள். ஹிந்தியிலே எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்தின் பக்கத்தில் இருக்கிற கேரளத்திலே எழுத்தச்சன் என்பவர் கிளிப்பாட்டு என்ற முறையிலே இராமாயணத்தை எழுதியிருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு மொழிகளிலும், பாரத நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மொழிகளிலும் பெரும் பெரும் புலவர்கள் அந்தந்த நிலைக்கு ஏற்ப இந்த ராமகாவியத்தை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதிய அந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே, தமிழ் கூறும் நல்லுலகத்திலே கம்பநாட்டாழ்வார் என்பவர் அந்த சிறப்புக்குரிய புலவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், அதாவது விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று சொல்வார்கள். விருத்த பாடல்களிலே அவர் பாடினால் அவருக்கு மேலாக பாடுபவர்கள் கிடையாது. அது மாதிரி சிறப்புக்குரிய கம்பநாட்டாழ்வார் 6 காண்டங்களாக இதை பாடியிருக்கிறார். 7வது காண்டம், அதாவது முதல் காண்டம் பாலகாண்டம்,
இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம், மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம், நான்காவது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம், ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம், ஆறாவது காண்டம் யுத்த காண்டம். அதோடு கம்பநாட்டாழ்வார் நிறைவு செய்திருக்கிறார். அதற்கு பின்னர் உத்தரகாண்டம் என்பதை ஒட்டக்கூத்தர் என்பவர் எழுதியிருக்கிறார். ஆக இந்த 6 காண்டங்களிலே நமக்கு ராம சரிதம், அவருடைய பட்டாபிஷேக நிகழ்ச்சி வரை இங்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பநாட்டாழ்வார் எப்படி எழுதினார் என்று சொன்னால், வடமொழி வல்லுநர்கள் அவருக்கு பகலெல்லாம் ராம சரிதத்தை சொல்லுவார்கள். அதை இவர் செவியில் கேட்டுக்கொண்டே இருப்பார். அதன் பிறகு இரவு பொழுதிலே இருந்து ஒவ்வொரு நாளும் 100 கவிதைகள் எழுதுவார். ஒவ்வொரு நாளும் 100 கவிதைகள் எழுதுவார். அது மாதிரி இந்த கம்பநாட்டாழ்வார் எழுதியிருக்கிறார். கம்பநாட்டாழ்வார் மிக வறுமையில் இருக்கின்ற பெரிய புலவர் தான். அதை சோழ நாட்டு அரசர் அவரை பேணி இருக்கிறார். அவருடைய வரலாறு ஒரு தனி சிறப்புக்கு உரியது. கம்பநாட்டாழ்வார் இதை அரங்கேற்றுவதற்கு கூட அவர் மிக சிரமப்பட்டிருக்கிறார். இந்த காவியம் தமிழிலே இராமாயணத்தை எழுதி அதை அரங்கேற்றுவதற்கு இந்த காலத்தை மாதிரி அப்பொழுது யார் புத்தகம் எழுதினாலும் அல்லது பாடல் எழுதினாலும் அவரவர்களே வெளியிட முடியாது. அதை புலவர்களெல்லாம் சம்மதித்தால்தான் அந்த பாடலை அவர்கள் அரங்கேற்றித்தான் அதை வெளியிட முடியும். அது மாதிரி இவர் அரங்கேற்றத்திற்காக பல ஸ்ரீரங்கம் போயிருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற அந்த வித்வான்கள் புறவர்களெல்லாம் இது நீங்கள் தில்லையிலே சென்று கேட்க வேண்டும். அதாவது இது அவர் முதலில் தில்லைக்கு தான் சென்றிருக்கிறார். தில்லை 3000 பேர் இருக்கிறார்கள் அல்லவா பக்தர்கள், அங்கு போயிருக்கிறார். இது வைணவ நூலாக இருப்பதனால் நீங்கள் அங்கு ஸ்ரீரங்கத்திலே நீங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவர் கம்பநாட்டாழ்வார் மிகச்சிறந்த பக்தர் மட்டுமல்ல, இயல்பு கவி, இறை அருளோடு பாடுகின்ற கவிஞர். இவர் பாடுகின்ற பொழுது சரஸ்வதி ஆய கலைகள் 64 உணர்ந்திருக்கின்ற ஏய உரைக்கின்ற அந்த கலைமகளே இவருடைய நாவில் விளையாடுவார். அது மாதிரி உள்ள கவி. காளி தேவி பந்தத்தை பிடித்து இவருக்கு விளக்கு ஏற்றுவாள் என்று கூட சொல்லுவார்கள். இது மாதிரி சிறப்புக்குரியவர். ஆனால் அந்த இராமாயணத்தை அரங்கேற்ற முடியாமல் மீண்டும் இவர் ஸ்ரீரங்கம் வந்தபொழுது ஸ்ரீரங்கத்திலே இவர்கள், நீங்கள் இந்த கவிதையை இங்கு அரங்கேற்றலாம், ஆனால் இந்த காலத்திலே மிக பிரபல்யமாக இருக்கிற அந்த சிதம்பரத்திலே சென்று அந்த 3000 பேர், தில்லை 3000 பேர் என்று சொல்வார்கள், அந்த அந்தணர்களிடம் நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அங்கு சென்றால் 3000 பேரும் ஒரு இடத்திலும் கூடுவதில்லை, ஒரு இடத்திலும் அவர்கள் சேர்ந்திருப்பதில்லை. யாரை கேட்டாலும் எல்லோரும் வர வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லிவிடுவார்களாம். ஒரு சமயம் அப்படி இவர் வாட்டத்திலே இருந்த பொழுது அந்த தலைமை தீட்சிதருடைய மகன் பாம்பு கடித்து இறந்து போய்விட்டான். அப்படி பாம்பு கடித்து இறந்து போய்விட்டால் அந்த ஈமச்சடங்கு நடக்கின்ற இடத்திலே தில்லை 3000 பேரும் வருவார்கள். அது சந்தர்ப்பமாக இருக்கும், நீ இந்த நேரத்தில் போய் கேள் என்று சொல்ல அந்த 3000 பேரும் அந்த ஈமச்சடங்கு நிகழ்ச்சியிலே கலந்திருந்தார்கள். அப்பொழுது இவர், நான் இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறேன் இராமாயணம், நீ அரங்கேற்றுவதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்ற முடியும் என்று கேட்க, நாங்கள் எவ்வளவு பெரிய துக்கத்திலே இருக்கிறோம், எங்களுடைய தலைமை தீட்சிதருடைய மகன் பாம்பு கடித்து இறந்திருக்கிறான், சிதையில் வைத்திருக்கிறோம், இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று மறுத்தனர். பின்னும் சொன்னார்கள், ஒரு காரியம், நீங்கள் பெரிய கவிஞர், நிறைய இராமாயணத்தை சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், இந்த பாம்பு கடித்த பையன் மீண்டு வந்துவிட்டால் உங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கிறோம் என்று சொன்னார்களாம். உடனே இந்த கம்பநாட்டாழ்வார் அவர் இராமாயணத்திலே அந்த யுத்த காண்டத்திலே அவர் அந்த கருட பகவானை அழைக்கும் விதமாக பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதாவது நாகபாச கணையினால் மிக மயங்கி கிடக்கின்ற அந்த ராம லக்குவர்களை எழுப்புவதற்காக கருட பகவானை அழைத்திருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள கவிதைகளை எல்லாம் படித்தார். உடனே சிதையில் வைத்திருந்த அந்த மைந்தன், அந்த தீட்சிதருடைய மகன் பாம்பு தோஷம் நீங்கி எழுந்து வந்தானாம். அந்த கவிதைகள் அவ்வளவு சிறப்புக்குரியது.
அங்கு ராமாயணத்திலும் யுத்தகாண்டத்தில் அந்த கருடன் வந்தவுடனே நாகபாசம் தானாகவே அறந்து போய்விடும். ஆகவே அது மாதிரி அதன் பிறகு ஒப்புதல் பெற்று அவர் ஸ்ரீரங்கம் வந்து, ஸ்ரீரங்கத்தில் இப்பொழுது அரங்கேற்ற இடம் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது மண்டபம். அந்த மண்டபத்திலே சிங்கம் அப்படி தூணிலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கின்றன, அந்த திருவிக்கிரகங்கள் இருக்கின்றன. அந்த அரங்கத்திலே அவர் அரங்கேற்றத்திற்கு பாடிக்கொண்டே இருந்தாராம். அப்பொழுது இரணியனுடைய வரலாறு இந்த காவியத்திலே வருகிறது. எந்த இடத்தில் என்று சொன்னால், அந்த ராவணன் கும்பகர்ணன் உபதேசம் சொன்ன பிறகும் ராவணன் சீதா தேவியை விட்டான் இல்லை. ஆகவே இளையவனாகிய இந்த வீடனன் அவனுக்கு உபதேசம் செய்கிறான். நீ பெரிய பராக்கிரமசாலி, பலசாலி என்று நினைக்காதே. உன்னை விட பலசாலி நம்முடைய இந்த அசுரகுலத்திலே இருந்திருக்கிறான் இரணியகசிபு என்பவன். அவன் நானே கடவுள் என்று சொல்லி எல்லோரும் இரணியாய நமக என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்திலே 14 லோகங்களையும் ஆட்சி செய்தான். அப்படிப்பட்ட மகா பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தவன் கூட தன் மைந்தன் பிரகலாதன் அவன் இறைவனை அழைக்க அவன் அழிந்து போய்விட்டான். அது மாதிரி மானிடர்களால் அழிவு இல்லை என்று நினைக்காதே. மானிடர்களால் எனக்கு தீங்கு வரக்கூடாது அப்படி என்று சொல்லி நீ வரமும் கேட்கவில்லை. ஆகவே வந்திருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் என்று நினைக்காதே. நீ அவர்களை விட்டுவிடு, சீதா பிராட்டியை விட்டுவிட்டு தஞ்சமடைந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயும் உன் தம்பியரோடு உன்னுடைய செல்வத்தோடு நீயும் வாழ்க்கை நடத்து என்று சொல்லி உபதேசித்தான். அந்த இடத்திலே இரணியகசிபு அவனுடைய அந்த வரலாறு வருகின்ற பொழுது நரசிம்மமாக தூணிலிருந்து பகவான் வந்தார் என்று சொல்லுகின்ற அந்த பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை இங்கு அரங்கேற்றத்திலே பாடுகின்ற பொழுது அந்த சிலை விக்கிரகம் இருக்கிறதல்லவா, நரசிம்ம சிலை விக்கிரகம், அதிலிருந்து சிங்கமே வந்து விட்டது, நரசிங்கமே வந்து விட்டது. அவ்வளவு சிறப்புக்குரிய கவிதைகளும் ராமனுடைய சரிதமும் இதெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு அந்த ராம சரிதத்தினுடைய மகிமை தெரியும். இதை சொல்பவர்கள், கேட்பவர்கள், அதை நினைப்பவர்கள், சிந்திப்பவர்கள் எல்லோரும் விமோசனம் அடைவார்கள், பாவங்கள் நீங்கும். அப்படி இயல்பாகவே அப்படி நரசிம்மமூர்த்தியை அங்கு வந்து அங்கீகரித்திருக்கிறார். அது மாதிரி இந்த ராம காவியம் பாடப்பட்டது, அரங்கேற்றப்பட்டது. அதில் கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார் பாருங்கள், நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற. இந்த நாரணன் விளையாட்டு, நாரணன் என்று சொன்னால் மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு தான் இந்த அவதார புருஷராக ராமனாக வந்திருக்கிறார். அவருடைய விளையாட்டெல்லாம் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். அந்த நாரதர் சொல்ல வால்மீகி அதை கவிதைகளாக வகுத்து இந்த ராமகாவியத்தை கொடுத்திருந்தார். அந்த காவியத்தை சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வோன், கம்பருடைய ஊர் திருவழுந்தூர், அந்த திருவழுந்தூரில் வாழுகின்ற அந்த மிகப்பெரிய அளவிலே வள்ளலாக இருந்த அந்த நன்கொடை நல்ல தானங்கள் செய்து கம்பநாட்டாழ்வாருக்கு நல்ல சலுகைகள் செய்து அவரை வளர்த்து விட்டவர். சோழ நாட்டிலே திருவழுந்தூரிலே வாழ்ந்தவர் ஒரு கணவான். அவரை 100 பாடல்களுக்கு ஒரு பாடலிலே அவருடைய பெருமைகளை சொல்லுவார். அப்படி நாரதர் சொல்ல சிறப்பு மிகுந்த சிறந்த ஆரண கவிதை மூலம் வால்மீகி என்பவர் இந்த லோகத்துக்கு எதை கொடுத்தார்? ராமாயணத்தை கொடுத்தார். அதை சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். தமிழிலே இந்த கம்பநாட்டாழ்வார் நமக்கு கவிதையாக நமக்கு தந்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய சரிதம் ராம சரிதம். இந்த சரிதத்தினுடைய சிறப்பு, கவிதையினுடைய சிறப்பு எது என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே செல்வங்களெல்லாம் பெற்று ஒரு அரசனைப் போல அரசனாக ஆட்சி செய்தால் எவ்வளவு மகிமை இருக்கும் இல்லையா? ஒரு நாட்டினுடைய ராஜா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு
அந்த சிறப்பு இருக்கும். அது பெற்றிருந்தாலும் உம்பர் நாட்டிலே தேவர்களுடைய ராஜ்யத்திலே கற்பகக்காவினுடைய நிழலிலே தேவலோகத்தில் தான் கற்பகத்தரு இருக்கும். கற்பகத்தரு என்று சொன்னால் கற்பக மரம். கற்பக மரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படி என்றால் கேட்டதை கொடுக்கும். அந்த மரத்தின் கீழ் இருந்து நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும். கேட்டதை கொடுக்கக்கூடிய பொருளிலே மிக முக்கியமான பொருள் கற்பகத்தரு. அந்த கற்பரு தேவலோகத்தில் தான் இருக்கும். உம்பர் நாட்டிலே கேட்டதை கொடுக்கக்கூடியது காமதேனு இன்னொன்று நம்முடைய பகவானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துவமணி அதுவும் கேட்டதை கொடுக்கும். அதனால்தான் திருமகள் வீட்டிலிருந்து இருக்கிறாள் திருமாலின் திருமார்பிலே கௌஸ்துவமணி. அப்படிப்பட்ட கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக மரங்கள் ஏராளம் இருக்கக்கூடிய உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும், இந்த உலகத்திலே பெரிய எல்லா சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிற சக்கரவர்த்தியாக ராஜாவாக இருந்தாலும், இல்லை தேவலோகத்திலே கற்பக மரத்தின் கீழ் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தாலும், செம்பொன்மேரு அணைய புயத்திரல் சேர் ராமன் திருக்கதையில், அதாவது செம்மையான திரண்ட தோள்களை உடைய மலை போன்ற சிறந்த தோள்களை உடைய ராமபிரானுடைய அந்த சரிதம் இருக்கிறதல்லவா, அந்த சரிதத்தை கம்பநாட்டாழ்வார் எழுதியிருக்கிற கவிதையில் வருகின்ற ருசியை போல் அவைகளெல்லாம் ருசி இல்லையாம். இந்த நாட்டை அரசாட்சி செய்கின்ற ராஜாவாக இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு இல்லை. தேவலோகத்திலே கற்பகக்கா நிழலிலே இருந்தாலும் அந்த சிறப்பு இல்லை. கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே. கற்றவர்களுக்கு இதயம் கழிப்பது அவற்றிலெல்லாம் கழிக்காது. இந்த ராமசரிதத்திலே கம்பநாட்டன் கவிதையில் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இந்த சரிதத்தை எழுதுவதற்கு முன்பு அவையடக்கமாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பூனை ஆசைப்பட்டு கடலிலே சென்று நான் இந்த கடல் நீரை அத்தனையும் நக்கி குடித்து விடுவேன் என்று நினைக்கும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? அதுபோல ராமசரிதத்தை நான் இங்கு எழுதுகிறேன் என்று சொன்னால், ஒரு பூனை கடல் நீரை நக்கி குடிப்பதற்கு ஆசைப்பட்டது போல நான் ஆசையால் இது எழுதுகின்றேன். மற்றபடி என்னால் என்ன செய்ய முடியாது? ராமசரிதத்தை முழுமையாக உரைக்க முடியாது. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கன. ஒரு பூசை என்றால் பூனை. ஓசையோடு பெரிய ஆரவாரத்தோடு அலை வீசுகின்ற அந்த பெரிய பார்க்கடலை பக்கத்தில் சென்று ஒரு பூனை நான் இதை நக்கி குடித்து விடுவேன் என்று சொல்லுகின்ற அப்படி நினைக்கின்ற ஆசை போல நான் ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்றில் கொற்றத்து ராமன் கதை அரோ. இந்த சிறப்பு மிகுந்த ராமன் கதையை யாராலும் சொல்ல முடியாது. ஒரு பூனை குடித்தால் எவ்வளவு குடிக்கும்? ஒரு சொட்டு 2 சொட்டு அது நக்குகின்ற பொழுது கிடைக்கும் இல்லையா? கடல் எவ்வளவு பெரியது, அவ்வளவு மிக பெரிய சிறப்புக்குரியது ராமசரிதம். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு இதை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படி என்று சொல்லி எழுதுகிறார். இந்த நூல் நாம் முன்பு சொன்னது போல திருவரங்கத்திலே 807 பங்குனி மாதம் 807 என்று சொன்னால் இந்த இப்பொழுது 2000 இருக்கிறது அல்லவா, 2025 ஆண்டு, அது 807 பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பூமாலை அணிந்த அந்த திருவரங்கனுக்கு முன்பே பல புலவர்கள், நூற்றுக்கணக்கான புலவர்கள் கூடி அந்த அவையிலே அரங்கேற்றினார். அப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்ரீராம சரிதத்தை நாம் படிப்பதால், கேட்பதால், சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி என்று சொன்னால், ஒருவர் தினமும் அன்னதானம் செய்கிறார் என்று வையுங்கள், அல்லது எல்லா தானங்களையும் செய்யக்கூடியவர் என்று இருந்தால் கூட, அன்னதானம் அகிலனல் தானங்கள் கன்னிதானம் கபிலையின் தானமுமே. பசுக்களை எல்லாம் கொடுப்பார்கள் தானமாக, கன்னிகா தானம் செய்து கொடுப்பார்கள். பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு தான் கன்னிகா தானம் செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி கன்னிகா தானம், அன்னதானம், சொர்ணதானம்,
பசுக்களை தானமாக கொடுப்பது, இப்படிப்பட்ட தானத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கிறதல்லவா, அத்தகைய மேலான பலன்கள் எல்லாவற்றையும் விட மேலாக மண் ராமன் கதை மறவார்க்கு அரோ, இந்த சொன்ன தானம் எல்லாவற்றையும் விட மேலான தானமாக, மேலான ஒரு 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 சிறப்புக்குரிய புண்ணியமாக ராமன் சரிதத்தை மறவாதவர்களுக்கு இது கிடைக்கும். இணையனன் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர், இந்த ராமகாதையை திரும்ப திரும்ப சிலர் எழுதுவார்கள். லிகிதமாக ராமசரிதத்தை அதை திரும்ப திரும்ப எழுதுவார்கள். ராமநாமத்தை எழுதுவது போல இந்த சரிதத்தை எழுதுவார்கள். அதனால்தான் சொல்லுகிறார், இணையனல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர், அனையது தன்னை சொல்வார்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். இந்த சரிதத்தை சொல்லுகிறவர்கள், உபன்யாசம் பண்ணுகிறவர்கள், படிப்பவர்கள், அவர்களுக்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். கனைகடல் புவி மீது காவலர்க்கு அரசு ஆய்வாழ்ந்து, இந்த ஆழிசூழ் உலகத்திற்கு பெரிய அரசனாக பிறப்படுப்பார்கள். கனைகடல் புவி மீது காவலர்க்கு அரசு ஆய்வாழ்ந்து, வினயமது அறுத்து மேலாம் விண்ணவர் பதத்தில் சேர்வார். மேலான விண்ணவர் பதமும் கிடைக்கும். இந்த ராமசரிதத்தை எழுதுகிறவர்கள், கேட்டவர்கள், படிப்பவர்கள், சொல்பவர்களுக்கு பொருள் கொடுத்து அதை கேட்டவர்கள், இவர்களெல்லாம் கனைகடல் புவி மீது காவலர்க்கு அரசு ஆய்வாழ்ந்து வினயமது அறுத்து மேலாம் விண்ணவர் பதத்தில் சேர்வார். அப்படி என்று சொல்லி இந்த ராம சரிதத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுடைய பவவினைகள் நீங்கி மேலாம் பிறவி கிடைக்கும், மேலான எல்லா மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதனுடைய பாலகாண்டம், அதாவது முதல் காண்டம், இந்த ராமாயணத்தினுடைய முதல் காண்டம், அதிலே நாட்டினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. நாட்டினுடைய வரலாறு, அதாவது கோசல நாட்டினுடைய வரலாறு. கோசல நாடு அப்படி என்பது சிறப்புமிகு நாடு. இந்த நாட்டினுடைய தலைநகரம் அயோத்தி. அயோத்தியை தலைநகராக கொண்டு தசரத சக்கரவர்த்தி ஆட்சி செய்தார். அதாவது இந்த நாட்டினுடைய மகத்துவம் என்ன அப்படி என்று பார்த்தால் 5 வகை நிலங்கள் இருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படி என்று சொல்வோம் இல்லையா? அதாவது குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்று சொன்னால் காடும் காடு சார்ந்த இடமும், அது மாதிரி மருதம் என்று சொன்னால் வயல் சார்ந்த இடம், அதாவது நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்ற இடம். நெய்தல் அப்படி என்று சொன்னால் கடலும் கடல் சார்ந்த இடம். அது மாதிரி பாலை என்று சொன்னால் மிக அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய, தண்ணீர் இல்லாத இடம் பாலை நிலம். இந்த கோசல நாடு முழுக்க அதாவது முல்லையும் மருதமும் குறிஞ்சியும் மருவி இருந்தாலும் மருத நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு கோசல நாடு. இந்த நாட்டிலே சிறப்பு, அந்த செழிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார், மயில்கள் ஆடிக்கொண்டே இருக்குமாம். ஒரு பெரிய அரங்கம் என்று வைத்து கொண்டால் அதிலே நாட்டிய மகளிர் வந்து நாடகம் ஆடுவார்கள் அல்லவா, அவர்கள் வந்து நடனம் ஆடுவார்கள் அல்லவா, அந்த நடனம் ஆடுவதைப் போல அந்த மருத நிலத்தை ஒரு நாடக மேடையாக வைத்து கொண்டால் அந்த நாடக மேடையிலே இந்த மகளிர் நடனம் ஆடுவது போல மயில்கள் ஆடுமாம். அதற்கு விளக்கம், அதற்கு ஒளி விளக்கு வேண்டுமல்லவா, அது தடாகத்திலே தாமரை மலர்கள் அப்படி ஒளி கொடுக்குமாம், அப்படி பிரகாசித்து கொண்டிருக்குமாம். அதுபோல அதற்கு இசையமைப்பாளர் வேண்டுமல்லவா, நல்ல மேளதாளங்கள் வேண்டும். அது கொண்டல்கள், அதாவது வானிலே அந்த மேகங்கள் மோதிக்கொள்ளுகின்ற அந்த இடிமுழக்கம் இருக்கிறதல்லவா, அதுதான் அங்கே அந்த அந்த அதாவது அதனுடைய தாளங்களை அதை செய்கிறது. அதை பார்வையாளர்கள் பார்க்க வேண்டும் அல்லவா. நீர்நிலைகளிலே குவளை மலரை கண்ணுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். குவளை மலர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்குமாம். அது மாதிரி அந்த நீர்நிலைகளிலே அடிக்கக்கூடிய அந்த அலைகள் இருக்கிறதல்லவா, அதுதான் திரை. அது மாதிரி வண்டுகள் இந்த மலர்களிலெல்லாம் சென்று மணங்கமழுகின்ற மலர்களையெல்லாம் அப்படி ரீங்காரத்தோடு சென்று தேனருந்தி
அந்த ரீங்கார சப்தத்தை ஏற்படுத்தும் அல்லவா, அதுதான் யாழினுடைய இசை. இப்படி இந்த பெருமைகளோடு அந்த மருத நிலம் இருக்குமாம். இதை எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார் பாருங்கள். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. வண்டுகள் யாழ் மாதிரி ஒலிக்க, மருதம் அப்படி வீற்றிருக்குமாம். சாதாரணமாக இந்த நண்டு சிப்பி இவைகள்லாம் இருக்கிறதல்லவா, நண்டு சிப்பி சங்கு இதெல்லாம் நீர்வாழ் ஒரு பிராணிகள் இல்லையா, அந்த சிற்றுயிர்கள். அவைகள் ஒரு பொழுதும் உறங்குவதில்லை. சங்கோ நத்தையோ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை அது சாப்பிட்டு கொண்டோ சுவைத்து கொண்டோ அதை அலசி கொண்டோ அல்லது ஊர்ந்து கொண்டோ அதனுடைய மீசை இதை அலட்டி கொண்டோ இப்படித்தான் இருக்கும் இல்லையா. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விலங்குகள் உறங்குவதில்லை. சங்கு உறங்காது, சிப்பி உறங்காது. அது மாதிரி இந்த எருமை ஏதோ பசித்தால் சாப்பிட்டு கொண்டே இருக்கும், மரநிழலில் இருந்தால் அசை போட்டு கொண்டே இருக்கும். அது உறங்குவது என்பது காண்பது குறைவுதான். அவைகளெல்லாம் இந்த மருத நிலத்தின் சிறப்பினாலே உறங்கி விடுமாம். வண்டுகளும் உறங்கி விடுமாம். ஏன், தாமரை மலரில் வீற்றிருந்து உலகுக்கெல்லாம் படியளந்து அருள்பாலிக்கின்ற அந்த லட்சுமி தேவிக்கு உறக்கமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கணமும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லவா. தாய் உறங்கிவிட்டால் எங்கே செல்வம்? அதனால் அந்த தாய் லட்சுமி தேவி உறங்க மாட்டாளாம். ஆனால் இந்த மருத நிலத்திலே எல்லாமே உறங்குகிறதாம். அன்னப்பறவை முதல் எல்லாம் உறங்குகிறதாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள். நிம்மதி கிடைக்காது பாருங்கள். கோடி இருக்கிறவர்களுக்கும் நிம்மதி இருக்காது. ஆனால் இவர்கள்லாம் நிம்மதியாக உறங்குகின்றன. நீரிடை உறங்கும் சங்கம், சங்கம் என்றால் சங்கு. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்னால் எருமை மாடு. தாரிடை உறங்கும் வண்டு, பூக்களில் வண்டு உறங்குகிறது. அது எவ்வளவு தேன் குடித்தாலும் சாப்பிட்டே இருக்கும். எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இந்த பல்லி பாருங்கள், எத்தனை பூச்சியை பிடித்தாலும் பிடித்து கொண்டே இருக்கும் இல்லையா. எப்படி ஜீரணிக்கிறது என்று இல்லை, அது பிடித்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த பறவைகள், கொக்கெல்லாம் பாருங்கள், எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாச்சு, அது கழுத்துக்குள் போகாத அளவில் பெரிய 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 பொருள்களை சாப்பிட்டாலும் அடுத்த நேரம் கொஞ்சம் தண்ணீரை குடித்து பின்னும் இறை மேயத்தான் செய்யும் என்ன. அது மாதிரி இவைகளெல்லாம் ஒரு நேரம் உறங்காது. தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள். செய்யாள் என்றால் திருமகள். அந்த அம்மா கூட தாமரையில் படுத்து உறங்குகிறார்களாம். துறையிடை உறங்கும் இப்பி, இப்பி என்றால் சிப்பி, சிப்பி இனங்கள் என்ன, நண்டு சிப்பி. துறையிடை, ஒவ்வொரு துறைகளிலுமே நீர்த்துறைகளிலுமே அவைகள் உறங்குகின்றதாம். போரிடை உறங்கும் மன்னன், பொழிலிடை உறங்கும் தோகை. பெரிய சோலையிலே அந்த தோகையை விரித்து ஆடுகின்ற மயில் கூட உறங்குமா. அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த கோசல நாட்டிலே மக்கள், அவர்களுக்கு யம பயமே இல்லை. என்ன, மக்களுக்கு என்ன பயம் இல்லை? யம பயம் இல்லை. என்ன காரணத்தினாலே? குற்றம் செய்பவர்கள் இல்லை. குற்றம் செய்பவர்கள் தானே யமனுக்கு பயப்பட வேண்டும். குற்றம் செய்பவர்கள் இல்லை என்ற காரணத்தினால் அங்கே குற்றம் இல்லை. அது மாதிரி யாருக்கும் கோபம் இல்லையாம். எல்லோரும் செம்மையான மனம் இருப்பதன் காரணமாக, சிந்தையில் செம்மை இருப்பதனால் யாருக்கும் என்ன இல்லை? கோபம் இல்லை. எப்படி சொல்கிறார் பாருங்கள். குற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால். ஒரு குற்றம் இருந்தாதனே தண்டிப்பவர்கள் வேண்டும். தண்டிப்பவர்களுக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் யாரும் குற்றம் செய்ய மாட்டார்கள். அது மாதிரி யாரும் கோபப்பட மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் சிந்தையின் செம்மையால். ஆற்றம் நல்லறம் அல்லது இல்லாமையால், ஏற்றம் அல்லது இழிதகவு இல்லையே. ஒரு இழிதகவுமே அந்த நாட்டில் இல்லை. யாரும் இல்லை. யாரும் இடையூறு செய்வதில்லை. வன்மை இல்லை. ஓர் வறுமை இன்மையால். வறுமை இருந்தால் தானே எங்கேயாவது களவு செய்யணும், வன்மை அதாவது கொடுமை செய்து பொருளை கைப்பற்ற வேண்டும். யாருக்கும் வறுமை இல்லை என்று சொன்னால் எதற்கு அடுத்தவர்களுடைய பொருளை பெற வேண்டும்? அதனால் சொல்கிறார், வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால். திண்மை இல்லை, அராஜக போக்காக செய்யக்கூடிய அவர்களெல்லாம் இல்லை.
ஏனென்று சொன்னால் நேர் செருணர் இன்மையால் ஒருவருக்கொருவர் போட்டி இல்லை, அதனால் அதுக்கு அவசியம் இல்லை. உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லைங்கிறார். அப்படி என்றால் எல்லோரும் பொய் சொல்வார்கள் என்ற அர்த்தமா? பொய் சொல்லுபவர்கள் இருந்தால் தானே உண்மை சொல்லுபவர்களுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையா? ஒருவருமே பொய் சொல்லவில்லை என்று சொன்னால் உண்மைக்கு மதிப்பே இல்லை. ஆகவே உண்மை இல்லை, உண்மை இல்லை. ஓ பொய் உரை இல்லாமையால் உண்மை இல்லை, அறியாமை இல்லை. பல்கோள் ஓங்கலால், பல் கேள்வி ஓங்கலால், அதாவது எல்லோரும் படித்த அறிவாளிகளாக இருப்பதனால் எது இல்லை? அறியாமை இல்லை. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாடு கோசல நாடு. இந்த கோசல நாட்டை தசரதன் என்று சொல்லுகின்ற மன்னன் ஆட்சி செய்கிறான். தசரதன் அவன் இஸ்வாகு குலத்தை சார்ந்தவன். அவருடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய குலம் எது என்று சொன்னால் இஸ்வாகு குலம். அவருடைய முன்னோர் ஒருவர் இஸ்வாகு என்பவர். அங்கிருந்து தான் அந்த பரம்பரை வருகிறது. அப்படி இஸ்வாகு குலத்தை சார்ந்தவர். சூரிய மரபு, சூரியனுடைய மரபு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன மரபு? சூரிய மரபு. அப்படிப்பட்ட சூரிய மரபிலே வந்தவர், இஸ்வாகு குலத்தில் வந்தவர் தசரதன் என்னும் பெயரை உடைய பண்பாளர். வேத சாஸ்திரங்களை படித்தவர், நன்கு அறிந்தவர், உணர்ந்தவர். அவர் தசரதன் என்று ஏன் பெயர் பெற்றார் என்று சொன்னால், அதாவது ஏக காலத்திலே, தசம் என்றால் 10, ஏக காலத்திலே 10 திக்குகளிலும் தேரோட்டுவார். ஏக காலத்திலே. நாமெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு திசைக்குத்தான் வண்டி ஓட்ட முடியும் அல்லது ரதத்தை ஓட்ட முடியும். அவர் ஏக காலத்திலே 10 திக்கும் ஓட்டுவாராம். 10 திக்கு எதெல்லாம்? 4 திசைகள், அதன் பிறகு அந்த மூலைகளெல்லாம் எண்ணினால் 4, அப்படி 8, பிறகு மேல் கீழ் என்று சொல்லுகின்ற 10 திக்குகளிலும் தேரை ஓட்டுவதா. அதனால் தசரதன், ரதத்தை ஓட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த தசரதன் அந்த கோசல நாட்டை ஆட்சி செய்தார். அவருடைய தந்தை பெயர் அயமகாராஜன். தசரத சக்கரவர்த்தியுடைய தந்தையின் பெயர் என்ன அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அயமகாராஜன், தாய் இந்துமதி. அப்படிப்பட்ட 2 பேர்களுக்கும் அவர், அந்த அயமகாராஜனும் பெரிய பெரிய சக்கரவர்த்தி. அவருடைய மைந்தனாக தசரதன் பிறந்தார். அந்த சிறப்புக்குரிய தசரத சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தசரதன் எவ்வளவு மகிமை உடையவன் என்று சொல்லி நாம் வானளாவ சொல்வதை காட்டிலும் ஒரே ஒரு உதாரணத்தை வைத்து அவனுடைய மகிமையை நாம் சொல்லிவிடலாம். எப்படி என்று சொன்னால், ராமபிரான் அந்த ஸ்ரீமகா விஷ்ணு அவருடைய அவதாரம், அவனுக்கு அந்த தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக வந்திருக்கிறார் இல்லையா? இதிலிருந்தே அந்த தசரத சக்கரவர்த்தி எவ்வளவு பெருமை உடையவர் என்று தெரிந்து கொள்ளலாம். அம்மான் நகருக்கு அரசன், அரசர்க்கு அரசன். அந்த அயோத்தி மாநகரம் என்று சொல்லுகின்ற பெரிய நகரத்திற்கு, கோசல நாட்டிற்கு தலைவன் அம்மான் நகருக்கு அரசன், அரசர்க்கு அரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன், சக்கரவர்த்தி. பல சிற்றரசர்களெல்லாம் வைத்திருக்கின்ற பெரிய ஏக சக்கரவர்த்தியாக இருப்பவன். அரசர்க்கு அரசன், செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான். உலகு 7 என்று சொன்னால் 7 14 லோகத்திலும் இவனுடைய செங்கோல் என்ன செய்யும்? நிற்கும். செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான். அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இம்மான் கதைக்கு, இந்த ராம கதைக்கு, இம்மான் கதைக்கு ஓர் இறையாய ராமன் என்னும், இந்த மாபெரும் ராமாயண கதைக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய இறையாய ராமன் என்னும், அவன் இறைவன், பகவானுடைய அவதாரம், மகாவிஷ்ணுடைய அவதாரம். அந்த இறையாய ஒருவன் ராமன் என்னும் பொய்மான் களலோன் தருநல் அறமூர்த்தி. அந்த ராமனையே இந்த உலகுக்கு தந்த அந்த தசரதவர் சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பெருமை இதைவிட மேலாக சொல்ல வேண்டுமோ? அவன் அன்பிலே தாயை போன்று இருப்பான். அவன் தவத்திலே நலம் பயப்பவனாக இருப்பான். அவன் மக்களை பேணுவதிலே தன்னுடைய மக்களைப் போல நினைப்பான். அது மட்டுமல்ல, அவன் தீராத நோய்க்கு மருந்து போல இருப்பான். அவனுடைய திறமையை ஆயுங்கால்
அறிவு ஒக்கும் எவர்க்கும் அன்னான். அவன் எல்லோருக்கும் மேலான அறிவு படைத்தவனாக அந்த தசரத சக்கரவர்த்தி இருந்தார். தாய் ஒக்கும் அன்பின் தவமொக்கும் நலம்பயப்பின் சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல் கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் துணங்கு கேள்வி ஆயப்புகுங்கால் அறிவு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். ஆக அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தி நெடுங்காலம் என்ன அந்த அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். ஒரு சமயம் அவர் சம்பராசுரன் என்று ஒரு அசுரன், சம்பராசுரன் என்று சொல்லுகின்ற அசுரன், அவன் இந்திரலோகத்தையே வெற்றி கொண்டு விட்டான். இந்திரனுக்கு அந்த இந்திரலோகத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது அந்த இந்திரன் என்ன செய்தான், இங்கே பூலோகத்தில் ஆட்சி செய்கின்ற தசரத சக்கரவர்த்தியிடம் சென்று அடைக்கலம் புகுந்து நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி வேண்டிக் கொண்டான் இந்திரன். அந்த நேரத்தில் அந்த இந்திரனுக்கு உதவியாக அந்த சம்பராசுரனை எதிர்த்து வானுலகு சென்று அவனோடு போர் செய்து இந்திர பதவியை மீட்டு கொடுத்தான். அவ்வளவு பெரிய செங்கோல் செலுத்துகின்ற ஏக சக்கரவர்த்தி. அப்படி இந்த உலகை பராமரித்து தேவர்களுக்கு கூட வெற்றி வாங்கி கொடுத்து சிறப்புக்குரியவராக வாழ்ந்த அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன குறை என்று சொன்னால், மகப்பேறு இல்லை, பிள்ளைப்பேறு இல்லை. 60,000 ஆண்டுகள் இப்படி ஆட்சி செய்த அந்த தசரத சக்கரவர்த்திக்கு அவர் பின்னால் அந்த 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 பொறுப்பினை, அந்த ராஜ பாரம்பரியத்தை ஏற்று நடத்துவதற்கு குழந்தை பேறு இல்லை. அதனால் அவன் என்ன செய்கின்றான், அந்த தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டரிடம் செல்கிறான். குலகுரு வசிஷ்டர். அந்த வசிஷ்டரிடம் சென்று முறையிடுகிறான். இங்கே குரு என்றால் எப்படி இருப்பார், எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்பதை கம்பநாட்டாழ்வார் தெளிவாக சொல்லுகிறார். இவருக்கு இருக்கிற ஒரே குறை அது பிள்ளைப்பேறு இல்லை. அதை நிவர்த்தி செய்ய யாரிடம் போகிறார், தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டரிடம் கேட்கின்றார். வசிஷ்டரும் போய் வணங்கி சொல்லுவார், ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர். ஒரு பகல் ஒரு நாள் அந்த தசரத சக்கரவர்த்தி அயனையே நிகர், அயன் என்றால் பிரம்மா, பிரம்மா போல இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டரிடம் தூயமா முனிவனை தொழுது, தூய சிறப்புக்குரிய முனிவராக இருக்கின்ற வசிஷ்டரை போய் வணங்கி, தன்னுடைய குலகுருவை வணங்கி என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இதுதான் குரு என்றால் என்ன என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது இங்கே. தூயமா முனிவனை தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேய வான்கடவுளும் பிறவும் வேறும் நீ. அப்பா, நீயா அந்த வசிஷ்டரை வணங்கி கேட்கிறான், சொல்லுகிறான், நீங்கள் எப்படி தொல்குலத்தாயரும், சூரிய குலத்திலே அந்த இஸ்வாகு வம்சத்திலே வந்த பரம்பரையாக வாழையடி வாழையென வந்த அரச அந்த திருக்குடும்பத்திற்கு அப்பா நீவிர்தான் குரு. தொல்குலத்தாயரும், இந்த குலத்திற்கு தாயாக இருப்பவன் நீர்தான், தந்தையாக இருப்பவரும் நீதான், யாம் செய்த தவமும் நீர்தான், அன்பினால் மேய வான்கடவுளும், நான் தினமும் வணங்கக்கூடிய கடவுளும் நீவிர்தான். குரு வேறு கடவுள் வேறு என்று சொல்லுவோம் அல்லவா, இங்கு இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார் கம்பநாட்டாழ்வார். அன்பினால் மேய வான்கடவுளும், இதெல்லாம் விட்டு போனால் கூட வேறொன்று ஏதாவது பிற இருந்தால் பிறவும், அதையும் விட்டு போய் வேறும் நீ, அப்படி எல்லாமாக நீவர் இருக்கிறீர். அப்படி என்று சொன்ன வணங்குகிறான் தசரத சக்கரவர்த்தி. வசிஷ்டர் அப்படி பார்க்கிறார். பார்த்தவுடனே மீண்டும் இவன் சொல்லுவான், எனக்கு கவலை ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்கிறது. என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த வையகத்தை ஆள்வதற்கு எனக்கு மகப்பேறு இல்லையே
என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு கவலைதான் இருக்கிறது. 60,000 ஆண்டுகள் மாண்டுற, 60,000 ஆண்டுகள் நான் ஆட்சி செய்கிறேன், அவைகளெல்லாம் மாண்டு போய்விட்டன, 60,000 ஆண்டுகள் கழிந்து போய்விட்டன. 60,000 ஆண்டுகள் மாண்டுற உரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன். யாரும் எதிரியே இல்லாத வண்ணம் இந்த உலகை நான் என்ன செய்தேன்? பாதுகாத்து வந்தேன். பிறிது ஒரு குறையில்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் என்பின் வையகம் மறுகுறும் என்பது ஓர் மறுக்கம் உண்டு அரோ. எனக்கு பின்னால் இந்த வையகம் யார் இதை போஷிப்பார்கள் என்று, ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லுகின்ற ஒரே கவலை, மறுகுறும் அந்த மயக்கம் ஒன்றுதான் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த வசிஷ்டர் அப்படியே ஞான கண்ணை திறந்து பார்க்கிறார். அவர் ஞானி அல்லவா? அவர் ஞான கண்ணை திறந்து, இவருக்கு இப்படி குறை என்று சொல்லி வருந்துகிறாரே தசரத சக்கரவர்த்தி, இவருடைய குறை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா, மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அப்பொழுது தேவலோகத்திலே அங்கே திருமால் தேவர்களுக்கு அருளிய காட்சி அவருக்கு தெரிகிறது. அந்த காட்சியை பார்த்து சொல்லுகிறார், அந்த வசிஷ்டர் சொல்லுவார், மனதிலே சிந்தித்து சொல்லுவார், முன்பொரு காலத்திலே தேவர்கள் அவருக்கு தெரிகிறது, அவருக்கு வசிஷ்டருக்கு தெரிகிறது. முன்பொரு காலத்திலே, முன்பொரு சமயம் தேவர்களெல்லாம் ராவணாதி அவுணர்களுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், ராவணன் மிகப்பெரிய கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். பூலோகத்தவர்கள், வானுலகத்தவர்கள், பாதாள உலகத்தவர்கள், இப்படி எல்லா உலகத்தவர்களையும் கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவர்கள் வாழ முடியாது. என்ன, தேவர்களெல்லாம் அவன் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். நவக்கிரகங்களே அந்த 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 ராவணனுடைய அவன் மாளிகைக்கு ஏறி போகின்ற படிக்கற்களாக கிடக்க வேண்டும். அப்படி என்றால் பாருங்கள், பிரம்மா அங்கே ஜாதகம் பார்க்க வேண்டும், காற்று வாயுதேவன் அங்கே துப்புரவு செய்ய வேண்டும். என்ன, சூரிய பகவான் அவனுடைய இலங்கை சாம்ராஜ்யத்திலே, அவனுடைய சாம்ராஜ்யத்திலே வெயில் அடிக்கக்கூடாது, என்ன காயக்கூடாது. இப்படி தேவர்களையெல்லாம் அடக்கி இருக்கிறான். அது மாதிரி பூலோகத்திலும் வானுலகத்திலும் எல்லோரையும் இம்சித்து கொண்டிருக்கிறான். ஆகவே தேவர்களெல்லாம் ஒருங்கு கூடி என்ன செய்தார்கள்? அங்கே திருமாலை சென்று தொழுது வணங்கி, எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று அந்த திருமாலிடம் சென்று தஞ்சமடைந்து, அவர்கள் சரணாகதி அடைந்து அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த திருமால் உரைக்கின்றார். திருமால், நீங்கள் வானவர்களே பயப்படாதீர்கள் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அந்த காட்சி வசிஷ்டருக்கு தெரிகிறது. என்னவாம் பாருங்கள், அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையன விழிதுயிர் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பன் என்று. அந்த அலைகடலிலே ஆதிசேடன் பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு அறிதுயில் கொள்ளுகின்ற அந்த திருமாலிடம் தேவர்களெல்லாம் சென்று முறையிட, அந்த தேவர்களுக்கு அந்த பகவான் எப்படி உரைக்கின்றார்? கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பன். கொலையே அல்லது வஞ்சகமே அல்லது தீவினையே செய்யக்கூடிய அரக்கர்களுடைய கொடுமையை நான் தீர்க்கிறேன். உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையும். இது வசிஷ்டருக்கு தெரிகிறது. அப்படி தேவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நினைக்கின்றார். அந்த திருமால் மேலும் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுடைய கவலைகளை தீர்க்கிறேன், உங்களுடைய அந்த அசுரனாகிய ராவணாதி அசுரர்களிடமிருந்து உங்களை மீட்கிறேன், அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் மட்டும் என்னை அங்கே சென்று விடச் செய்து நீங்கள் மட்டும் இந்த வானுலகத்தில் இருந்து விடாதீர்கள். வானவர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் வானரங்களாக, வானரன் என்று சொன்னால் அதாவது குரங்குகளாக, வானரங்களாகவும் கரடி இனங்களாகவும் நீங்களெல்லாம் காடுகளிலும் வரைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சோலைகளிலும் சேனையோடு அவதரித்து அங்கே தோன்றுங்கள். நீங்கள் பூலோகத்திலே சென்று பிறந்து நான் வருகின்ற பொழுது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான்.
ஆனனம் என்றால் முகமலர்ந்து சொன்னார். யார் சொன்னார்? திருமால் சொன்னார். தேவர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள். வானுளோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் நீங்கள் காடுகளிலும் மலைகளிலும் மற்றுமுள்ள பள்ளத்தாக்குகளிலும் எல்லோரும் சென்று சேனைகளாக நான் அந்த ராவணாதி அவுணர்களை அழிக்க வருகின்ற பொழுது எனக்கு சேனையாக வந்து தோன்றியிருங்கள் என்று ஆனனம் மலர்ந்தனன் என்று திருமுகம் மலர்ந்து சொன்னான். அருளின் ஆழியான், அருளே கடல் போன்ற அருளுடைய அந்த பெருமான் திருமால். அவர் மேலும் சொல்லுகிறார், அந்த மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும். மசரதம் என்று சொன்னால் தீவினையே செய்யக்கூடிய அந்த ராவணன் பெற்றிருக்கின்ற வரமும், மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணையால் நீரு செய்ய. நான் வருகிறேன், பூலோகத்திற்கு வருகிறேன். எப்படி? அந்த தீவினையே செய்யக்கூடிய அந்த ராவணாதி அவுணர்களுடைய வாழ்வும் அவனுடைய வரமும் எல்லாம் ஒரு கணையினால், ஒரே கணையினால் அத்தனையும் நீரு செய்ய பாழ்படுத்திவிட கசரத துரகமா கடல்கொள் காவலன். இந்த உலகத்தினை துயரம் நீக்கி காத்து கொண்டிருக்கிற தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக நான் பூலோகத்திற்கு வருகிறேன். பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக சொல்கிறார். கசரத துரகமா கடல்கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. தாரணிக்கு நான் வருகிறேன். தாரணி என்றால் இந்த உலகம். தசரதன் முதலையாக நான் வருகிறேன் என்று அன்று வாக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? தேவர்களுக்கு. நான் மட்டுமல்லப்பா, வளையோடு திகிரியும், என் கையில் இருக்கின்ற வளை சங்கு இருக்கிறதல்லவா, அதோடு திகிரி, திகிரி என்றால் சக்கரம், அதை மாதிரி எப்பொழுதும் கோபத்தோடு நஞ்சை கக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆதிசேடன், அதையும் அவரும் என்னுடைய இளையவர்களாக, என்னுடைய தம்பிமார்களாக தோன்றுவார்கள். அப்படி பூலோகத்திற்கு வருகிறோம். ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். வளைமதில் அயோத்தியில், அயோத்தியில் அண்ணன் கொஞ்சம் உஜாரா இருங்க, என்ன தூக்கம் கவ்வும், என்ன வளைமதில் அயோத்தியில் வருதும் வருதும் என்று சொல்கிறார். நான் அயோத்தியில் வருகிறேன் என்று தேவர்களுக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? வளையொடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும். விரிகொள் பாயல் என்றால் ஆதிசேடன். என்ன அந்த ஆதிசேடனும் இளையர்கள் என அடிபரவ என்னோடு பிறந்து எனக்கு துணையாக நிற்க, எனக்கு சிசுருசை செய்ய, ஏகினாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். அயோத்தியில் முந்திய பாடலிலே சொன்னார், தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக வருகிறேன் என்றார். அவனுடைய நிசரத வாழ்வையெல்லாம் அழிப்பதற்காக நான் வருகிறேன் என்றார். இப்பொழுது தசரதன் மைந்தனாக வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சங்கு சத்ருக்கனன், சங்கு யாரு? சத்ருக்கனன், சக்கரம் பரதன், ஆதிசேடன் இலக்குவன். அப்படியாக இவர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லுகின்ற விதத்திலே அவருக்கு அந்த ஞான திருஷ்டி கிடைத்தது வசிஷ்டருக்கு. அதனால் என்ன செய்ய வேண்டாம்? வருந்த வேண்டாம். அந்த திருஷ்டியை பார்த்துவிட்டு சொல்லுவார் தசரதனுக்கு, வருந்த வேண்டாம். நீங்கள் அஸ்வமேத யாகம் என்று சொல்லுகின்ற ஒரு யாகத்தை, அது புத்திரகாமேஷ்டி யாகம் என்று சொல்வார்கள். அந்த யாகத்தை ருஷிக சிருங்கர் அவரை வைத்து நடத்துங்கள் என்றார். ருஷிக சிருங்கர் அவர் ஒரு பெரிய மகா முனிவர். அவர் யார் என்று சொன்னால், பிரம்மதேவருடைய மகன் காசிப முனிவர். பிரம்மதேவருடைய மகன் காசிப முனிவர். காசிப முனிவருடைய மகன் விபாண்டகர். விபாண்டகருடைய மகன் தான் ருஷிக சிருங்கர். இந்த ருஷிக சிருங்கர் என்றால், ருஷிகம் என்று சொன்னால் மான், சிருங்கர் என்றால் கொம்புடையவர், மான் கொம்புடையவர். இதே ஐயா வைகுண்டர் கலைக்கோட்டு மாமுனி என்று சொல்வார். கலைக்கோட்டு மாமுனி. கலை என்று சொன்னால் மான், கோடு என்றால் கொம்பு, கலைக்கோட்டு மாமுனி என்றால் இந்த ரிஷிக சிருங்கரைத்தான் அப்படி சொல்வது, ரிஷிக சிருங்கர். இங்கு வடமொழியிலே ரிஷிக சிருங்கர். நம்முடைய ஐயாவுடைய கூற்று தமிழ் மொழியிலே, தூய தமிழிலே கலைக்கோட்டு மாமுனி. அப்படி அந்த ரிஷிக சிருங்கர் யார் அப்படி என்று சொன்னால், பிரம்மதேவருடைய மகன் காசிப முனிவர்.
காசிப முனிவருடைய மகன் விவாண்டகர். விவாண்டகருடைய மகன் ரிஷிகசிருங்கர். இவர் மான் வயிற்றில் பிறந்தவர். அதனால்தான் இவருக்கு மான் கொம்பு. ஆனால் பிறந்த நாளிலிருந்து அவர் கிராமங்களையோ மக்களையோ யாரையும் சந்தித்தது கிடையாது. வனத்திலே வாழ்ந்தவர். வனத்திலே இருக்கிற பழங்கள் அது மாதிரி சாப்பிட்டு புசித்து, இளந்தளிர்கள், பழங்கள், வேர்க்கிழங்குகள் இது மாதிரி சாப்பிட்டு வனத்திலேயே வாழ்ந்தவர். அவருடைய தந்தை விவாண்டகர் அவ்வளவு பக்குவமாக அவருக்கு எல்லா சாஸ்திர வேதங்களெல்லாம் பிறவியிலேயே கொடுத்து அது மாதிரி பழக்கி, அவர் யாரும் ஆண்களையோ பெண்களையோ அல்லது மனிதர்களையோ கண்டதில்லை. அது மாதிரி வனத்திலே வாழ்ந்தவர் ரிஷிகசிருங்கர். ஒரு சமயம் அங்கதேச மன்னன், அதாவது அங்கதேச நாடு கோசல நாட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டு மன்னனுடைய பெயர் உத்தானபாதன். அவனுடைய மைந்தன் ரோமபாதன். இந்த உத்தானபாதனுடைய மைந்தன் ரோமபாதன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே பெரிய பஞ்சம் வந்தது. அந்த நாடு அங்கதேச நாடு. மன்னன் உத்தானபாதன், அவருடைய மைந்தன் ரோமபாதன் ஆட்சி காலத்தில்தான் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. 12 ஆண்டுகளாக மழையே பொழியவில்லை. மக்களெல்லாம் இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். பசி, பட்டினி, மிருகங்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்காது. இது மாதிரி மிக கஷ்டப்பட்ட காலத்திலே அந்த மந்திரிமார்கள், புரோகிதர்கள் இவர்களெல்லாம் கூடி பெரிய ஆலோசனை செய்தார்கள். மன்னனுக்கு ஒரு இடையூறு என்று சொன்னால், அதுவும் நாட்டு மக்களுக்கு இது மாதிரி தீராத காரியம் என்றால் என்ன செய்வது என்று யோசிக்கின்ற பொழுது, காட்டிலே இப்படி ரிஷிகசிருங்கர் என்று சொல்லி ஒரு ஞானி இருக்கிறார். அவர் நம்முடைய நாட்டிற்கு வந்தார் என்று சொன்னால் மழை பொழியும். அது மாதிரி ஆற்றல் உடையவர். ஆனால் அவரை யாரும் அழைத்து வர முடியாது. அவர் சபித்து விடுவார். சபித்து விடுவார்னா பெரிய முனிவர்களுக்கு இடையூறாக ஏதாவது செய்து அங்கே வாங்க இங்கே வாங்க அழைத்தால் அவருக்கு கோபம் வந்து விட்டதென்றால் என்ன ஆகும்? சாபம் கொடுப்பார்கள். அது தீங்கு, அவர்களுக்கு இடையூறே வரக்கூடாது. அதனால் யாரும் படைகளோ அல்லது மற்றுள்ள படித்த அறிவாளிகளோ மந்திரிகளோ மற்றும் உள்ள புரோகிதர்களோ இது மாதிரி யாரும் போய் அழைக்க முடியாது. அது கஷ்டம். அப்படி என்றால் என்ன பிரயோஜனம்? அவர் வந்தால்தானே மழை பொழியும். ஆனால் யாரும் அவரை நெருங்க முடியாது, அவரை போய் அழைக்க முடியாது. அப்படி என்று சொல்லி மிகுந்த யோசனையிலே இருந்தார்கள். அப்பொழுது கணிகை பெண்கள் அந்த புறத்திலே இருந்தவர்கள் சிலர் யோசனை செய்து, நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம், நாங்கள் அவருடைய சாபத்தாரோ அல்லது அவருடைய தீட்சண்யமான பார்வையாலோ எரிந்து போனாலும் பரவாயில்லை, நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும், அதற்காக நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அந்த ரிஷிகசிருங்கர் இருந்த அந்த வனத்திற்கு சென்று விட்டார்கள். அங்கு சென்றால் விபாண்டகர் கண்டுவிடக்கூடாது, அவருடைய தந்தை. அப்படி ரொம்ப பவ்யமாக வளர்த்து கொண்டிருக்கிறார் இவரை. அவர் இல்லாத நேரம் பார்த்து இவர்கள் அவரிடம் சென்று இவர்கள் கொஞ்சம் தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு போயிருந்தார்கள். நாட்டிலிருந்து மக்கள் செய்யக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தார்கள். அவர் பழம் மட்டும் சாப்பிட்டு பழக்கம். அவருக்கு இதில் நல்ல ருசி இருந்தது. கொஞ்சம் பேசினார், பழகினார் இது மாதிரி. அப்போ இவர்களுடைய திறமையினாலே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் வாருங்கள், எங்கள் நாடு இப்படி இருக்கிறது, மக்கள்லாம் இருக்கிறார்கள், நீங்கள் மக்களையே நான் இதுவரை பார்த்து இந்த பெண்களை முதலில் பார்க்கும்போது இதுவும் ஒரு மிருகம்தான் போலுகென்று அவர் நினைக்கிறார். என்ன இப்படி ஒரு மிருகம் இருக்கிறது ஒரு காட்டிலே, நாம் இதுவரை கண்டதில்லையே நினைத்தார்கள். பிறகு இவர்களுடைய பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோ இருக்கிறது எங்கள் குடிசை, இருக்கிற இடம், வாருங்கள் என்று சொல்லி மெதுவாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர் கேட்கின்ற பொருள்களெல்லாம் கொடுத்து அது மாதிரி அவருக்கு இதமான வார்த்தைகள் சொல்லி அழைத்து வந்து அவர் அங்கதேசத்தினுடைய எல்லையிலே அடியெடுத்து வைத்தவுடனே கொட்டோ கொட்டென்று மழை பெய்தது. அது நாடு செழித்தது. ரொம்ப மன்னன் வந்துவிட்டார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தலவா இருக்கிறார்கள். அவருடைய திருவடியிலே போய் விழுந்தான் ரோமபாதன். அதன் மாதிரி மழை பொழிந்து செழிப்பானது. அவருக்கு நன்றி கடன் படுவதாக அவருடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து அவருடைய மகள் சாந்தை என்பவள், அந்த சாந்தையையும் அந்த ரிஷிகசிருங்கர் முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஒரு காணிக்கையாக, கன்னிகா தானமாக கொடுத்தான். இப்படி அவர் இப்பொழுது ரோமபாதன் ஆட்சி செய்கின்ற அந்த அங்க தேசத்திலே இருக்கிறார். அவரே அழைத்து வந்து நீ என்ன செய்ய வேண்டும், புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வசிஷ்டர் சொல்லுகிறார். உடனே தசரத சக்கரவர்த்தி, ரோமபாதன் நம்முடைய நண்பன் தானே அப்படி என்று சொல்லி அப்படி அந்த அங்க நாட்டிற்கு போகிறான். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மந்திரிமார்கள், சேவகர்கள்
மற்றும் உள்ள மெய்க்காவலர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அங்கு போகிறான். அங்கு சென்று அந்த ரோமபாதன் மன்னனிடம் கேட்கிறான், இப்படி எனக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும், அந்த யாகத்தை ரிஷிகசிருங்கர் உங்களுடைய மருமகன் தான் செய்து தர வேண்டும், அவர் செய்து தந்தால் எனக்கு பிள்ளை பெயர் கிடைக்கும். ஓ அப்படியா, நான் போய் கேட்கிறேன் என்று சொல்லி ரோமபாதர் கேட்கின்ற பொழுது அந்த அந்த ரிஷிகசிருங்கர் சம்மதித்து சரி போகலாம் அப்படி என்று சொல்லி படைகள் புடைசூழ அப்படி ரோமபாதன் ஓடு எல்லோரும் எங்கே அயோத்திக்கு வந்தார்கள். அயோத்தியில் வந்து பிரம்மாண்டமான பெரிய யாகசாலை அமைத்தார்கள். ரிஷிகசிருங்கர் வந்து யாகம் நடத்துகிறார் என்று சொன்னால் அது சின்ன காரியமா? அவருக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து அங்கு வருகின்ற அந்த புரோகிதர்கள் எல்லாம் மந்திர உச்சாடனம் செய்கின்றவர்களெல்லாம் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமான யாகசாலை, 1000 யாக குண்டங்கள், அதிலே நிறைய ஜாகையாக மந்திரங்கள் ஜெபிப்பதற்கு ஆயிரக்கணக்கான புரோகிதர்கள், அவர்களெல்லாம் தனித்தனியாக தங்கி இருப்பதற்கு, இப்படி தொடர்ந்து அந்த யாகசாலை நடக்கும். அதற்கு அந்த யாகசாலைக்கு நன்னீர் கொண்டு வருவதற்காக உலகத்தில் உள்ள அத்தனை நீர்த்துறையிலிருந்து தண்ணீர் நீர் கொண்டு வந்தார்கள். அது மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த யாகத்தை பற்றி விளம்பரம் செய்தார்கள். எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லா சடங்குகளும் முறையாக நடந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முதன்மையாக இருக்கின்ற யாக குண்டத்திலே ரிஷிகசிருங்கர் இருந்து அவர் மந்திரங்களை ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஜெபித்து சிறப்போடு அது பூர்ண ஆகுதி கொடுத்தார்கள். பூர்ண ஆகுதி என்று சொன்னால் யாகத்தினுடைய நிறைவிலே எல்லா திரவியங்களையும் வைத்து எல்லா விதமான தேவர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த பூரண ஆகுதியை அந்த அந்த யாக குண்டத்திலே சமர்ப்பித்தார் ரிஷிகசிருங்கர். 1000 குண்டங்களிலும் அது நடக்கும். ஆனால் இவர் தலைமை ஏற்று நடத்துகின்ற அந்த குண்டத்திலே அந்த பூர்ண ஆகுதியை செலுத்திய உடனே அங்கிருந்து முனிவர் போன்ற தங்க மேனியோடு, ஜொலிக்கின்ற மேனியோடு ஒரு முனிவர் போன்ற ஒருவர் தோன்றி அவர் கையிலே ஒரு கலசம், பொற்கலசத்திலே பாயாசத்தை ஏந்தி வந்தார். அதை ரிஷிகசிருங்கரிடம் அவர் பெற்றார். அவர்தானே யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை தசரத சக்கரவர்த்தி அருகில் தன்னுடைய மனைவிகளோடு இருக்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு அந்தப்புறத்திலே அதிக பெண்டிர் இருந்தால் கூட பட்டத்து மகிழ்ச்சியாக 3 பேர்கள் உண்டு. அந்த பட்டத்து மகரிஷியில் மூத்தவள் கோசலை. அவளுடைய நாடு கோசல நாடு. அந்த நாடு தான் அந்த கோசலை. அடுத்தாற் போல அந்த கைகேயி என்று சொல்லி ஒரு பட்டத்து மகிழ்ச்சி, அது மாதிரி சுமத்திரை, அது மாதிரி சுமித்திரை என்று 3 பெண்கள் அவர்களுக்கு பட்டத்து மகிழ்ச்சி. அவர்களோடு யாகசாலையில் தசரத சக்கரவர்த்தி இருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த ரிஷிகசிருங்கர் அந்த பாயாசம் நிறைந்த அந்த பாண்டத்தை, அந்த பொற்கலசத்தை தசரதனிடம் கொடுத்து, இதை உன்னுடைய 3 மனைவிக்கும் என்ன பகர்ந்து கொடு, அவர்கள் நற்பெயர் பெறுவார்கள் அப்படி என்று சொல்லி கொடுத்தார். அதிலே கால் பகுதியை கோசலைக்கு கொடுத்தார். அது மாதிரி கால் பகுதியை கைகேயிக்கு கொடுத்தார். சுமத்திரைக்கு மீதம் இருந்ததை 2 முறையாக கொடுத்து விட்டார். இது மாதிரி 4 பேரும் அந்த யாகசாலையிலே கிடைத்த இறை அருளால் கிடைத்த அந்த பாயாசத்தை யாகத்திலே, புத்திரகாமேஷ்டி யாகத்திலே கிடைத்த பாயாசத்தை கொடுத்தார்கள். அது மாதிரி தகுந்த காலத்திலே அவர்கள் மணிவயிறு வாய்க்க பெற்று 3 பேர்களுமே பிள்ளையை பெற்று கொண்டார்கள். புனர்பூச நட்சத்திரம், அந்த புனர்பூச நட்சத்திரம் சித்திர மாதம் நவமி திதி, அதிலே கோசலாதேவி ஆண்மகவை பெற்றெடுத்தாள். கடகலக்கணம், ராமனுடைய லக்கணம் கடகலக்கணம். அது சித்திரை மாதம் நவமி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அதை கம்பநாட்டாழ்வார் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இந்த உலகம் எல்லாம் உதரத்துள் சுமந்தவன். உலகம் என்றால் இந்த பிரபஞ்சம், அதையெல்லாம் யார் சுமந்திருக்கிறார்? கடவுள் சுமந்திருக்கிறார். உலகு எல்லாம் என்ன உதரத்துள், உதரம் என்றால் வயிறு. கண்ண பரமாத்மா அப்படியே தெருவில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மண்ணை தின்றான் என்று சொல்லி தாய் யசோதை, மண்ணை ஏண்டா தின்னாய், என்ன வெண்ணெய், பால், தயிர், மோர், என்ன கட்டி தயிர், பெரிய பாலாடை, இது மாதிரி தின்பண்டங்கள் எல்லாம் நம்முடைய வீட்டில் ஏராளம் இருக்கின்ற பொழுது மண்ணை தின்பாயா, ஏன் தின்றாய், வாயத்திரை
மண்ணை தின்னல், மண்ணை தின்னவில்லை அப்படிங்கிறான். வாயை திற என்று சொன்ன பொழுது வாயை திறந்த பொழுது என்ன தெரிந்தது? உலகமெல்லாம் வாய்க்குள் தெரிந்ததல்லவா? அப்போ உலகமெல்லாம் பகவான் நிறைந்திருக்கிறார். அதுதான் ஒரு பகல் உலகு எலாம் உதரத்துள் பொதிந்து. ஒரு பகல் என்றால் ஒரு சமயம். என்ன, எல்லாம் பிரளயம் மூழ்கி இருக்கின்ற பொழுது எல்லாமே ஆளிலை மேலே அந்த கோகுல கிருஷ்ணன் கால் விரலை சப்பிக்கொண்டு இருப்பார் அல்லவா? ஒரு பகல் உலகு எலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை. அருமறைகள் வேதங்கள் எல்லாம் அவனை கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு திவலை தான் தொடுமாம், அவனை உணர முடியாதாம் பூரணமாக. அருமறைக்கும் உணர்வு அரும் அவனை. எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்கள். இதுதான் சுவைக்க வேண்டிய கவிகள். ஒரு பகல் உலகு எலாம் குதரத்துள் பொதிந்து அருமறைக்கும் உணர்வு அரும் அவனை. வேதங்களுக்கும், வேதங்களெல்லாம் இறைவனுடைய வாக்கு. வேதங்கள் இறைவனை பற்றி சொல்லும், அது முழுமையாக சொல்லுகிறார். வேதங்களில் பகவான் இருக்கிறார், ஆனால் வேதங்களுக்கும் அப்பால் இருக்கிறார். வேதங்களால் கொஞ்சம் கூட பகவானை உணர முடியாது. அது மாதிரி அவ்வளவு பெருநிலை. அதனால் தான் அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை. அஞ்சனமை போன்று கருநிற கண்ணன் அல்லவா? அஞ்சன நிறம், கருமேனி, கார்முகில் வண்ணன், கொண்டல் வண்ணன், கருமுகில் அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை. அந்த 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 கருமுகில் எழில் அந்த நிறத்தை காட்டக்கூடிய அந்த ஜோதியை திருவுற பயந்தனள் திறம்கொள் கோசலை. திருவுற பயந்தனள், அவளுடைய மணி வயிற்றிலிருந்து ஈண்டெடுத்தாள். திருவுற பயந்தனள் திறம்கொள் கோசலை அப்படிங்கிறார். அது மாதிரி அந்த அம்மா எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். பகவான் அவள் திருவயிற்றிலே அவதாரம் செய்திருக்கிறார். அது மாதிரி அங்கே கைகேயி பூசம் நட்சத்திரத்தில் மீன லக்கணத்தில் பரதனை பெற்றெடுத்தாள். ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்கணத்திலே சுமத்திரை இலக்குவனை பெற்றெடுத்தாள். மகர நட்சத்திரம் சிங்கராசி, சுமத்திரை மீண்டும் சத்ருக்கனனை பெற்றெடுத்தாள். அப்படி என்றால் சத்ருக்கனனுக்கு 2 பாகம், அந்த சுமத்திரைக்கு 2 பாகம் கிடைத்ததனால் 2 குழந்தைகள். யாரு? பரதனா? அதாவது கைகேயி பூச நட்சத்திரமும் மீன லக்கணம், பரதன் பிறந்தான். ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்கணம், சுமத்திரை வயிற்றிலே இலக்குவன் பிறந்தான். அதே சுமத்திரை வயிற்றிலே மகர நட்சத்திரத்தில் சிங்கராசியில் சத்ருக்கனன் பிறந்தான். அப்படி 4 குழந்தைகள். ஒரு குழந்தை கேட்டார் இல்லையா? இங்கே 4 குழந்தை. ராமன், இலக்குவன், பரதன், சத்ருக்கனன். ராமன், பரதன், இலக்குவன், சத்ருக்கனன். இந்த வரிசையில் அப்படி பார்க்கலாம். ஆனால் ராமன் அவனுக்கு அடுத்தாற்போல் பரதன், அவனுக்கு அடுத்தாற்போல் இலக்குவன், அதனால் அடுத்தாற்போல் சத்ருக்கனன். ஆனால் எப்பொழுதுமே இந்த ராமனோடு இலக்குவன் இருப்பான், அது மாதிரி பரதனோடு சத்ருக்கனன் இருப்பான். இது மாதிரி அந்த சுமத்திரையினுடைய பிள்ளைகள் 2 பேரும் இப்படி மூத்தவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான வேள்வியின் மூலம் இந்த குழந்தைகள் இந்த பூலோகத்திலே பிறந்தார்கள். 13வது நாள், அதாவது முக்கியமான சடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வசிஷ்டர் அந்த நாளிலே நாமகரணம், பெயர் சூட்டினார், பெயர் சூட்டு விழா. அந்த நாளிலே வசிஷ்டர் இந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார். மூத்த அந்த கோசலையின் வயிற்றில் பிறந்த அந்த மூத்த மைந்தனுக்கு ராமன் என்றும், கைகேயினுடைய வயிற்றில் பிறந்த அந்த குழந்தைக்கு பரதன் என்றும், அது மாதிரி சுமத்திரையின் வயிற்றில் பிறந்த அந்த 2 குழந்தைகளுக்கும் இலக்குவன், சத்ருக்கனன் என்றும் பெயர் சூட்டினார்கள். சிறப்பாக அப்படி பெயர் சூட்டி நாமகரணம் செய்து அந்த 13வது நாள் மிக கோலாகலமாக அயோத்தி நகரம் முழுவதும் அலங்காரங்கள் செய்து எல்லாவிதமான தான தர்மங்கள், எல்லாவிதமான ஏற்பாடுகளும் நடைபெற்றது. எல்லா நிலைகளிலும் அங்கே கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி விளம்பினான். என்ன காரணம்?
குழந்தை பேர் இல்லாமல் இருந்த அந்த கண்ணிழந்தான் கண் பெற்றான் என, கண் இழந்தவனுக்கு கண் கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி பிள்ளை பேர் இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம். அதை உணர்ந்தவர்கள் தான் சொல்லுவார்கள். என்ன பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு எல்லாரும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, எது கேட்காட்டும் இதை கேட்டுருவோம், இந்த மகு பிள்ளை இருக்காது, என்ன மனசு துடிக்கும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பிள்ளை பெயர் கிடைத்தால் எப்படியோ அதே மாதிரி இந்த தசரத சக்கரவர்த்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் ஏராளமான தான தர்மங்களை செய்து இப்படியாக குழந்தைகள் பேணி பாதுகாக்கப்படுகிறார்கள். குழந்தைகளெல்லாம் அது அவதார புருஷர்கள் அல்லவா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறார்கள். சிற்றில் பருவம், சிறுதேர் உருட்டும் பருவம், வீதியிலே நடக்கும் பருவம், இது மாதிரி எல்லா பருவங்களையும் தாண்டி யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, எல்லா விதமான பயிற்சிகளையும் மிகச்சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் ராமபிரான் அவர் கொஞ்சம் அரண்மனையை விட்டு வெளியே வந்தாலே மக்களெல்லாம் அவரை பார்ப்பதற்கு வருவார்கள். அவர்களையெல்லாம் நல்ல அளவல ஆகுவார், நல்ல அவர்களுக்கெல்லாம் அன்பை பொழிவார், கேட்டதையெல்லாம் கொடுப்பார். இது மாதிரி மக்களோடு அவர் இதுவாக சிறப்பாக இருந்தார். ராமன் எங்கே என்று மக்களெல்லாம் தேடுவார்கள், பரதன் எங்கே, பிள்ளைகள் எங்கே என்று பார்ப்பதற்காகவே குழுமுவார்கள். இது மாதிரி அவர்கள் குருகுலமும் சென்று எல்லா விதமான கலைகளையும் கற்றார்கள். 64 கலைகளையும் உணர்ந்தார்கள். எல்லா கலைகளையும் கற்று வசிஷ்டர் அவர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுத்து எல்லா ஞானமும் சில காலத்திலேயே பெற்றுவிட்டார்கள். இப்படி சிறப்பாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த அயோத்தி நகரினுடைய அந்த அரண்மனைக்கு, தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் வருகை தந்தார். விஸ்வாமித்திரர் என்றால் சாதாரணமானவர் அல்ல, பெரிய விஸ்வத்தையும், அவருடைய பெயர் என்ன, விஸ்வம் என்று சொன்னால் இந்த உலகம். மித்திரன் என்றால் என்ன பொருள், நண்பன். மித்திரன் என்றால் நண்பன், இந்த உலகத்தையே நேசிப்பவர், அதான் விஸ்வாமித்திரர். அப்படி பெயர் அவருக்கு விஸ்வாமித்திரர். அவருடைய வரலாறு நாம் பின்னால் பார்க்க வேண்டும். அவர் ஒரு ராஜாவாக இருந்தவர், சத்திரியர் ஒரு பெரிய ரிஷியான வரலாறு அவருடைய வரலாறு. சத்திரிய குலத்திலே தோன்றி பெரிய ஆட்சி செய்தவர். அவருடைய வரலாறு பின்னால் நமக்கு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் வந்தார் சபைக்கு, அரசபைக்கு. விஸ்வாமித்திரர் வருகிறார் என்று சொன்னாலே அரசவையே என்ன செய்யும், அப்படி நடுங்கும். அந்த ஏவலர்கள் மற்றுமுள்ள வாயில் காவலர்கள் எல்லாம் ஒதுங்கி விடுவார்கள். ஏனென்றால் இதோ பிடி சாவான்னு கொடுத்துருவார். விஸ்வாமித்திரர் பெரிய அப்படிப்பட்ட ரிஷி புங்கவர் வந்தார் அரண்மனைக்கு. இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்வோம். அதன் பிறகு என்ன நடந்தது, பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வாரத்திலே நாம் கவனிப்போம். சத்குருநாத மகராஜிக்கு நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழியவாகை, சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. வென்றிசேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் ஓத, நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமது எய்திடாரே. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ராமா ஜெய 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 ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. योगी राम सूरत कुमार जय गुरु